சாமி இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காய் தான். அது சந்தையில் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தான் செஞ்சுருக்கோம். நம்ம தான் விருந்துன்னு ஊருக்கு போயிட்டுமே. ஆமாம், போயிட்டு அது அப்படியே இருந்துச்சு. அந்த காய் வாங்கிக்கிற அப்புறம் இது வந்து பழைய சாம்பார். சாம்பார்னாவே எல்லாரும் நீ சொல்லுவீல, அதாவே 3 நேரம் போட்டுறது அப்படின்னு அதை கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாம்பார்னாவே அம்மா சொன்னதுதான்க்கா ஞாபகம். அடுத்த நாளும் இருக்குது. 3 நேரம் தின்னாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ வந்து காய் கொத்தவரங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலாப்பழ சீசன்னால மாம்பழ சீசன் இந்த ஈத்தோல தாங்கவே முடியல. என்ன பண்ணாலும் போக அதுவும் இல்லாதீங்க நண்பர்களே, இன்னைக்கு காலங்காலையில் அப்படியே எந்திரிச்சு உடனே 5 மணிக்கே ஒரு டெம்பாவில் பன்ருட்டி பலாப்பழம் 1/4 கிலோ 30, 1/2 கிலோ 50ன்ட்டு வந்தாங்க. சொல்றத பார்த்தாவே என்னமோ அப்படியே டேஸ்ட் பன்ருட்டி பலாப்பழம் நான் கண்டுக்கவே இல்லைங்க. நான் பாட்டுன்ட்டு இருந்தேன். உடனே எங்கள் பாப்பா குழந்தைகளுக்கு வாங்கினா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கொட்டையோடு சேர்ந்து கொட்டையும் நிறுத்தி போடுறாங்க. அதுதான் 1/4 கிலோவா 50 ரூபாய்க்கு ஒரு 10 சொலை கூட வரலைங்க. அப்படி தண்ணிக்குள்ள போட்டு நாளைச்சி எடுத்த மாதிரிங்க நண்பர்களை காலங்காத்தான். அதுலேயும் அழுவு போனது என்ற கண்ணு முன்னாடியே தான் அள்ளி போட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு 10 சொலையாட்டு போட்டுச்சு. அதுலேயும் அழுவி போனது 2-3 நண்பர்களே நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஏமாற்றிட்டாங்க. அதனால் இப்போ மொய்யின்னு வருதுங்க அந்த இடத்துல. சாப்பிட்டு அங்கங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஈத்தோட தாங்க முடியல. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் பொரியல், சாம்பார், ரசம். சாம்பார் வந்து பழைய சாம்பார், ரசம் இருக்குது. கொத்தவரங்காய் பொரியல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் வந்து இது அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரைக்காய் மாதிரி தான் இதுவும். அந்த பொரியல் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த ஈத்தோலை எனக்கு வேறு தாங்கவே முடியல. ஆமாங்க, அந்த இடத்துல தான் பலாப்பழத்தை விரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க சார். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அக்கா பாப்பா ஸ்கூலுக்கு போகிற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஸ்கூலுக்கு போகலை. நாளைக்குலேயும் நாளான்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th 12th போயிட்டுருக்காங்க. நான் எல்கேஜிக்கு அப்படியோ என்னன்னு தெரில. போகும்போது நான் ஃபஸ்ட் நாள் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சுகாஸ் குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். உங்கள் குழந்தைகளெல்லாம் ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திங்கள்லேருந்து அரசு பள்ளியிலலாம் போயிட்டுருப்பாங்க. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் 2 நாள் டிலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் காலையில் போக ஆரம்பித்தாங்கன்னா குயிக்காக எழுந்திரிச்சு 5 மணிக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு வேன் வந்து டான்னு நிற்க போகுது. அதுதான் எனக்கே பயமாக இருக்குது. இவங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியல. அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குதுங்க நண்பர்களே. அவங்க ஏன்னா வேன் வந்து நிற்கிறப்போ நம்ம ரெடியாக அந்த இடத்துல ஸ்பாட்டில் நிற்கணுங்க. நின்றுக்கலாமா நீ பலன்னு பேசுவோமா அவங்க சொல்கிற மாதிரியே. நான் ஏன்னா இங்கே 9 மணிக்கு லேட்டாக போயிட்டு இருப்பாங்க. மெதுவாக ஆக்கிட்டு இருப்போம்ல, அது 5 மணிக்கே எழுந்திரிச்சு காய்கறி கட் பண்ணி எல்லாம் பண்ணணும். நான் சொல்கிறேன் எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க நெளிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. இல்லை 2 பேரும் அனுப்பணும். வேலை செய்யறதுக்கு ஒரு 2 ஆள் வீடியோவெல்லாம் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓட்டுறக்க முடியாதாட்டிருக்குது. சரி வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் வாங்க சொன்னாங்க. அதனால தான் நான் சரி சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிட்டு. எனக்கும் RPSK டாக்டர் வரணும்னு சொல்லிக்கிறாங்க. மணி 8:30 ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் வாங்க. நானும் கொத்தவரங்காய் போய் சாப்பிட்றேங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இந்த பொரியல் வந்து இங்கே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்லா சமைச்சு நல்ல காய்கறியாக மருந்தடிக்காத காய்கறிகளாக உணவு பண்டங்களை சாப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவேன் நீட்டா சாப்பிட்டு. வணக்கம். பாய்.